2021 61,562 கோடி நஷ்டம். தினம் தினம் குறைந்தபட்சம் 20 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறது. 7,245 பேர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் 11,433 பேர் வேலை பார்த்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது என பெரு நஷ்டத்திலும் பெரும் பிரச்சனையிலும் சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா நிறுவனம் பற்றித்தான் இப்போது நாம் பேசப்போகிறோம். ஏர் இந்தியா என்ற அரசு நிறுவனம் ஆண்டுதோறும் 60,000 கோடிக்கு மேல் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் காரணம் ஆராய்ந்த அரசு நிறுவனங்கள் இந்திய வியாபார வேகங்களுக்கும் தந்திரங்களுக்கும் ஏற்ப போட்டி போட முடிவதில்லை என்று கண்டறிந்தது. காரணம், ஒரு முடிவெடுக்க மேலதிகாரிகளையோ துறை சார்ந்த அமைச்சகத்தையோ காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் வருவதால் காலாகாலத்திற்கு முடிவெடுக்க முடியாமல் போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் நாங்கள் அரசு ஊழியர்கள் என்ற அகந்தையோடு வியாபார நிறுவனங்களில் செயல்படுவதாலும் வாடிக்கையாளர்களை பொறுப்பற்று கையாள்வதாலும் காரணம் என புரிந்து கொண்ட மத்திய அரசு இதை தோற்றுவித்த டாடா நிறுவனத்திடமே இதை ஒப்படைத்து இதை குறிப்பிட்ட காலத்திற்கு நன்றாக நிர்வகித்து லாபகரமாக்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டது. இந்திய பயணிகள் 18% மட்டுமே இந்த நிறுவனம் கையாளுகிறது என்றும் மீதி 82% பிற நிறுவனங்களும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் கையாண்டு லாபத்தை அள்ளி செல்கிறது என்றும் ஆதங்கப்பட்டு கொண்டது மத்திய அரசு. இதை புரிந்து கொண்ட டாடா நிறுவனம், எப்போதும் நாட்டு நலனையே முன்னுரிமை கொடுத்து செயல்படும் டாடா நிறுவனம் இதை ஒரு சவாலாக ஏற்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அரசு ஊழியர்கள் என்ற மமதையிலும் சம்பளம் மட்டும் பெற்றுக்கொண்டு வேலை என்ற பெயரில் சுற்றி வந்தவர்களையெல்லாம் இப்போது உண்மையாகவே வேலை பார்க்க நிர்பந்தம் ஏற்பட்டதும் இவர்களுக்கு கோபம் நிர்வாகத்தின் மீதும் அரசின் மீதும் திரும்பியது. பொது நிறுவனத்தை தனியார் மயமாக்கிவிட்டது என்ற பிரச்சனையை கிளப்பி, எங்களுக்கல்ல பிரச்சனை உங்களுக்குத்தான், அதானது பொதுமக்களுக்குத்தான் பிரச்சனை என்ற வகையில் பிரச்சனையை திசை திருப்ப பார்த்தது. வேலை செய்யாமல் சுற்றி வந்தவர்களுக்கு இதோடும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தனியார் மயமாக்கிய ஆளும் அரசை ஏதாவது செய்தாக வேண்டும். மீண்டும் இவர்கள் ஆட்சியில் வராமல் இருக்க என்ன செய்யலாம் என்று நினைத்தார்களோ என்னவோ, திடீரென்று ஏதாவது செய்தாக வேண்டும் என்று இந்த தேர்தல் நேரத்திலேயே சுமார் 300 விமான ஊழியர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டார்கள். அதானது தங்கள் மொபைல் போனை கூட சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் ஒரு சிலர் மட்டும் மருத்துவ விடுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் செய்து கொண்டதால் இந்த நிறுவனம் திக்குமுக்காடியது என்றால் அது மிகையல்ல. மே 7ஆம் தேதி ராத்திரி துவங்கிய ஸ்ட்ரைக் சுமார் 170 விமான சேவைகள் வரை ரத்து செய்து 9ஆம் தேதிதான் சாதாரண நிலைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் பல பயணிகள் பல பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதல் நாளிலேயே 90 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் கணக்குகள் சொல்கின்றன. பொதுவாக விமானத்தை பயன்படுத்துபவர்கள் முக்கியமான பயணங்களுக்காகவும் காலத்தின் முக்கியத்துவம் கருதியும் வேலைகளின் முக்கியத்துவம் கருதியும் தங்கள் நோக்கத்தின் முக்கியத்துவம் கருதியும் தான் விமான சேவையை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் விமான சேவை எப்போதும் அதிக செலவு வைக்கக்கூடிய ஒன்று. ஆக இதற்றில் பயணம் செய்பவர்களின் வேலைகளின் முக்கியத்துவத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதன் மூலம் அரசு தனியார் மயமாக்கியதால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது என்று பொதுமக்களிடம் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சித்திருப்பார்களோ என்ற கேள்வியும் எழுகிறது. அல்ல தங்களுடைய கோரிக்கை தான் முக்கிய காரணமா என்றும் ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கிறது. தனியார் நிறுவனமான டாடாவின் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைத்தார்களோ என்றும் தெரியவில்லை. என்ன இருந்தாலும் இவர்கள் தனியார் அரசியல்வாதிகளிடமோ அல்லது தனியார் விமான கம்பெனிகளிடமோ கைகோர்த்து கொண்டு இதை செய்தார்களா என்ற வகையிலும் விசாரணை நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. டாடாவின் கீழ் மெதுவாக உயிர்த்தெழும் ஏர் இந்தியா நிறுவனம் இனி மற்ற நிறுவனங்களுக்கு பெரும் போட்டியாக வந்துவிடுமோ என்ற பயத்தில் மற்ற நிறுவனங்கள் இந்த ஊழியர்களை கைக்குள் போட்டு ஏதாவது செய்துவிட்டார்களா என்ற கோணத்திலும் சந்தேகங்கள் வலுப்பது மட்டுமல்ல, விசாரணைகளும் நடப்பதாகவும் சொல்கிறார்கள். விசாரணை மூலம் கண்டறியப்பட வேண்டியதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியதும் மிக முக்கியமாகும். ஏனெனில் இவர்கள் எதிர்பாராமல் செய்த இந்த கொலை செய்தியால் நாட்டு மக்களின் பல அவசர பயணங்களும் நோக்கங்களும் தேவைகளும் மற்றவர்களின் பயன்பாடுகளும் சிதைத்திருக்கிறார்கள், இவர்கள் சிதறடித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படி செய்வதால் இவர்கள் வேலை செய்யும் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை இழந்து பூட்டு போடும் நிலைக்கு தள்ளப்படும் என்பதை உணராதவர்கள் அல்ல. பல நிறுவனங்கள் இதற்கு முன்னாலும் பூட்டு போடப்பட்டிருக்கிறதும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்வதால் இவர்கள் வேலை செய்யும் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை இழந்து பூட்டு போடும் நிலைதானே ஏற்படும். இவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் கூட நிறுவனம் சீராக செயல்பட்டால் தானே அதை பரிசீலிக்கும், அந்த கோரிக்கையை நிறைவேற்றும்.
ஆனால் தங்கள் நிறுவனத்தின் எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தங்கள் வேலையின் எதிர்காலத்தை பற்றி கூட சிறிதும் கவலைப்படவில்லை எனில் இவர்களின் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும்? இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்வியும் மிக பெரிய கேள்வியாக எழுகிறது. ஏர் இந்தியாவில் 7 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் 12 பேர் வேலை பார்க்கிறார்கள் என்ற கணக்குகளும் பிரச்சனைகளும் பேச்சுக்களும் எழுகிறது. அரசு நிறுவனங்கள் என்ற பெயரில் நஷ்டத்தில் இயங்கும் பல நிறுவனங்களுக்கு மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கான வரிப்பணத்தை எடுத்து சம்பளம் கொடுப்பதும் நஷ்டத்தை ஈடுகட்டுவதுமாக இருந்தது இதற்கு முந்தைய பல அரசுகளும். இதை உடைக்கும் போதுதான் இவர்கள் இப்போது கதறுகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். நாளுக்கு 20 கோடி நஷ்டத்தை தாண்டிய போதும் 82% பயணிகளை வெளிநாட்டு கம்பெனிகள் கையாண்டு லாபம் பார்க்கும் போதும் ஏர் இந்தியா ஏன் இந்த நிலைமையில் சென்றது என்று யாரும் கேள்வி கேட்கவோ குறை சொல்லவோ இல்லை. ஆனால் தனியார் மயம் ஆக்கியது என்று மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டாடா குரூப் இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கு பெற்ற பலரையும் வெளியேற்றியது. சிலரை நிபந்தனைகளுடன் வேலைக்கு ஏற்றுக்கொண்டது. நமது பக்கத்து தொழிலாளர்களின் கட்சியாலும் மாநிலத்தில் உள்ளவர்கள்தான் இந்த ஸ்ட்ரைக்கில் பெரும்பான்மையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. ஒன்றை நினைப்பது நல்லது. இது இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் செய்யும் தவறால் இனி இதுபோன்ற மாநிலங்களிலிருந்து வரும் மக்களை பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கும்போது பல தடவை யோசிக்கும் என்பதும் இவர்களுக்கு பல சிக்கல்களை உருவாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் தேவைகளின் பூர்த்தி செய்ய தங்கள் சேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருந்தும் இப்படி ஏன் செய்தார்கள் என்றால் அவர்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதற்கு நியாயமான வழிகளும் போராட எவ்வளவு வழிமுறைகளும் இருந்தும் இப்படி செய்தது கண்டிக்கத்தக்கதை. 2021 ஏர் இந்தியாவின் கடன் 61,562 கோடி. அதற்கு முன்னும் ஆண்டுதோறும் நிலைமையை சமாளிக்க அரசுகள் வாரி வாரி வளர்ச்சி திட்டங்களுக்கான பணத்தை, மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை இவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன் இந்த நிலைமையில் சென்றது? ஏன் இவ்வளவு கொடுத்தும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் லாபத்தில் இயங்கியும் ஏன் இவர்களால் இயங்க முடியவில்லை என்ற கேள்வியும் பெரிதாக எழுகிறது. மட்டுமல்ல, தினம் 20 கோடி அளவில் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது இந்த நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1 வருடமோ 2 வருடமோ அல்ல, பல வருடங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை காட்டிக் கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பொறுப்பின்மை, தகுதியும் திறனுமற்ற நிர்வாகம், 7245 பணியாளர்கள் தேவைப்படும் இடத்தில் 11433 பேர் வேலை செய்தது போன்ற கொடுமைகள், அரசியல் பின்பலத்தால் பலர் வேலைக்கு சேர்ந்து சும்மா சம்பளம் வாங்கி கொண்டிருந்தது என்று பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, திறனற்ற அதிகாரிகளால் எந்த முடிவுகளும் காலாகாலத்தில் எடுக்காமல் நிகழ்கால போட்டியில் தோற்றது. லாபம் உருவாக்கி சம்பளம் பெற வேண்டியவர்கள் அரசு ஊழியர்கள் போல் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெற்று காலத்தை கடத்தியது. நாட்டின் 18% பயணிகளை மட்டுமே கையாண்டவர்கள் ஏன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை, நிறுவனத்தை மெருக்கேற்றவில்லை, வளர்ச்சியடைய வழிவகுக்கவில்லை, அதற்கு வழிகாணவில்லை என்ற கேள்விகள் இன்னும் மிச்சமாக நிற்கிறது. இவை எல்லாமே தோல்விக்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. இதை சொல்லும்போது பலர் ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, தீர்வு காணவில்லை என்ற கேள்வி எழுப்பார்கள். தீர்வு காணத்தான் செய்கிறார்கள். தீர்வு காணும் போதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலும் பழந்தின்று கொட்டை போட்டு சோம்பேறிகளாய் இருந்தவர்கள் இப்படிப்பட்ட திடீர் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்பதும் கண்கூடாக தெரிகிறது. ஆக எப்போதும் வைத்தியம் என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். மருந்து எப்போதும் கசக்கத்தான் செய்யும். ஆனாலும் நோய் குணமாகும் என்றும் எதிர்பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் இப்படி செயல்பட்டிருப்பது அரசு தனியார் மயம் ஆக்கியதால் தான் இப்படி பிரச்சனை வந்தது என்று பொதுமக்களிடம் ஒரு பிம்பத்தை உருவாக்க இவர்கள் செயல்பட்டார்களா, இல்லை தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து அவர்களுடன் கூட்டு வைத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தை சுதப்பி அவர்களுக்கு லாபம் ஈட்ட வழி வகுக்கிறார்களா என்பதை இனி விசாரணையில்தான் தெரியவரும் என்று கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் நடக்கும் உண்மையான சம்பவம் என்ன என்பதை பற்றியும் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இவர்களின் கோரிக்கை நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருந்திருந்தால், அது மக்கள் மன்றத்தில் இவர்கள் வைத்திருந்தால், மக்களே இவர்களுக்கு உறுதுணையுடன் நின்று அரசுடன் போராடி இருக்கும், மக்களின் ஒத்துழைப்பும் கிடைத்திருக்கும். ஆனால் இவர்கள் செய்தது பெரும் சதி என்றே சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை, அரசு சொல்வது சரியா, இவர்கள் சொல்வது சரியா, மக்கள் சொல்வது சரியா என்று பார்த்தால் நீங்களே யோசித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். உண்மை என்ன என்பதை. போராட்டங்கள் பல வகைகள் உண்டு என்றாலும் இந்த போராட்டத்தை எத்தனை வகையில், எந்த வகையில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.